and welcome to Morning Cafe presented by Ponvanda Detergent powered by Cyball. புன்னகையும் மௌனமும் பலமான ஆயுதங்கள். ஏன்னா புன்னகை வந்து ஒரு பிரச்சனையை தீர்க்கும், ஆனா மௌனம் வந்து ஒரு பிரச்சனை வராம காப்பாத்தும்னு சொல்லுவாங்க. எஸ், அதனாலதான் புன்னகையும் சரி மௌனமும் சரி இது ரெண்டையுமே நம்ம சரியான சமயத்துல பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்ம சாதிக்க நினைக்கிற எல்லாத்தையுமே நம்மளால சாதிக்க முடியும். உங்களுடைய ஃபேவரட் ஷோவான மார்னிங் கஃபேக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கும் நான் உங்கள் கண்மணி. மார்னிங் கஃபேல முதல் பகுதியான அனுசக்தியின் அனுகிரகம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். கருணை பொங்கும் உருவே கற்பகத்தருவே காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே சந்திரனின் கொழுமை ஒத்த சந்திரசேகர திருவே இந்திராதி தேவர்களும் இணையுமக்கில்லையே காத்து என்றும் அருள வேண்டும் கருணை கடலே காஞ்சியின் கருணை கடலே ஏ புதியுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே நேற்றைய தினம் சங்கரன் என்கின்ற இராணுவத்திலே பணியாற்றி விட்டு வந்த ஒரு அன்பருக்கு நேரிட்ட அனுபவத்திலே நாம் இருக்கிறோம். இராணுவத்திலே பணியாற்றும் பொழுது போர்க்களத்திலே விஷப்புகை கண்ணில் பட்டு கண் பார்வையை இழந்து விட்டவர் இந்த சங்கரன். இழந்துவிட்ட நிலையிலே பணி ஓய்வு பெற்று ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே பெரியவர் பால் உள்ள பக்தியில் அவரை தரிசனம் செய்வதற்காக வந்திருக்கிறார். அப்படி அவர் வந்திருக்கின்ற சமயத்திலே பெரியவர் காஷ்ட மௌன விரதத்திலே இருக்கிறார். காஷ்ட மௌன விரதம் என்று சொன்னால் மனசுக்குள்ளே ஒரு சிறு எண்ணம் கூட இல்லாமல் நிர்மலமாய் மனோநாசம் செய்துவிட்ட நிலையிலே இந்த உலகை தன்னை மறந்துவிட்டு ஒரே நினைப்பிலே இருப்பது. நம்மாலெல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கவே முடியாது. நாம் வாய் பேசாமல் இருக்கும் பொழுது கூட மனசுக்குள்ளே பலவிதமான எண்ணங்கள் நமக்குள்ளே பொங்கிக் கொண்டே இருக்கும். குறிப்பாக எதையும் நினைக்க கூடாது என்று எண்ணும் பொழுதுதான் மனசுக்குள்ளே நிறைய எண்ணங்கள் தோன்றும். இது நம்முடைய இயல்பு. ஆனால் பெரியவர் தன்னுடைய தவசக்தியினாலே நெறிமிகுந்த ஒரு வாழ்க்கையினாலே அவர் அவர் சொன்னபடி அவருடைய மனம் கேட்டது, உடல் கேட்டது, ஏன் அவர் சொன்னபடி பஞ்சபூதங்கள் கூட கேட்டன என்று சொன்னால் மிகையிலே. அதற்கெல்லாம் நிறைய சான்றுகளும் சம்பவங்களும் உண்டு. இங்கே நான் திரும்ப சங்கரன் கிட்ட வரேன். இந்த சங்கரன் கண் பார்வை தெரியாதவர். பெரியவரோ இங்கே பேச முடியாத, அதாவது பேச கூடாத ஒரு மௌன காஷ்ட விரதத்தில் இருக்கிறார். இந்த சந்திப்பில் அவர்கள் எதை உணர முடியும்? குறிப்பாக சங்கரன் பெரியவர்கிட்ட வரும்பொழுது பெரியவர் பேசினால் பெரியவரை தரிசனம் செய்து விட்டதை அந்த பேச்சின் வாயிலாக அவர் உணர முடியும், மகிழ முடியும். ஆனால் அவர் வந்திருக்கின்ற நேரம் பார்த்து பெரியவர் விரதத்தில் இருக்கும் பொழுது தனக்கு கொடுப்பினை இல்லை என்று அவர் நினைத்துக் கொள்கிறார். ஆனால் பெரியவர் அவரை பார்த்த மாத்திரத்தில் தன்னுடைய விரதத்தை முடித்துக் கொண்டார். முடித்துக்கொண்டு அவரை பார்த்து நலன் விசாரித்தார். எப்படி இருக்கிறீர்கள்? ஆரோக்கியமாக இருக்கிறீர்களா? மற்றவர்கள் எல்லோரும் உங்கள் குடும்பத்திலே சௌக்கியமா என்று ரொம்ப வாஞ்சையாக விசாரித்தார். சங்கரன் பூரித்து போனார். அதைவிட அவரை அழைத்து கொண்டு வந்தவர்கள், பெரியவரை சுற்றி இருக்கின்றவர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள். ஏனென்றால் முதல் மந்திரி ஸ்தானத்திலே இருக்கின்றவர்கள் எல்லாம் வந்த பொழுது கூட பெரியவர் தன்னுடைய காஷ்ட மௌனத்திலே இருந்து விலகியதில்லை. ஒரு காரியத்தில் இறங்கிவிட்டால் அதுல முழுமையாக 100% செல்லுகின்றவன் தான் உண்மையான துறவி. அப்படி வாழ்ந்தவர் இங்கே ஒரு சாதாரண கண் தெரியாத சங்கரனுக்காக தன்னுடைய மௌன விரதத்தை விட்டுவிட்டாரே என்று ஆச்சரியப்பட்ட பொழுது பெரியவர் சொன்னார்,
இவர் தேசத்திற்காக பாடுபட்டவர். அப்படி பாடுபட்டதன் காரணமாக தன் கண்களையே இழந்து விட்டவர். இவருக்கு என்னை உணர்வதற்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு என்னுடைய குரல், என்னுடைய பேச்சுதான். இப்படிப்பட்டவருக்கு அதை தருவதை விட நான் மௌன விரதத்திலே இருப்பது என்பது எந்த நிலையிலும் மேலானதில்லை. இப்படிப்பட்டவர் எதிரில் வரும் பொழுது நான் அவரோடு பேசணும். பேசினால்தான் அவருக்கு அவரால் என்ன உணர முடியும். அதனால அவர் ஏமாறக்கூடாது, அவர் மனசு சந்தோஷப்படணும். அதனால அவர் உணர்வது எனக்கு முக்கியமே தவிர என் நலன் பொருட்டு நான் மேற்கொண்டிருக்கின்ற இந்த மௌன விரதத்தை நான் பிறகு எப்பொழுது வேண்டுமானாலும் தொடர்ந்து கொள்ளலாம் என்று அவர் சொன்ன பொழுது எல்லோரும் மெய்சிலிர்த்து போனார்கள். என்ன ஒரு கருணை! ஆளை பார்க்கல, விஷயத்தை பார்த்தார். எப்பொழுதுமே விஷயத்திற்காகத்தான் செயல். அதுல ரொம்ப தெளிவாக இருந்தார் பெரியவர். தன்னை அவர் ஒரு நிகரில்லாத துறவியாக, துறவிக்கு நிறைய லட்சணங்கள். முற்றும் துறந்தவனைத்தான் முனிவன் சொல்றோம். பற்று பாசங்களை எல்லாம் அகற்றிவிட்டு இந்த உலகத்தில் தனக்கென்று எதுவும் இல்லை என்று வாழ்கின்றவன் தான் துறவி, துறந்தவன் தான் துறவி. ஆனால் இன்றைக்கு சமூகத்தில் நாம் துறவி என்று சொல்லுகிற பலரை பார்க்கும் பொழுது அவர்கள் பெரிதாக அவர்கள் எதையும் துறந்து விட்டது போல் தெரியாது. துறவி என்று சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் அவர்களிடம் துறவிக்கான முழுமையான லட்சணங்கள் இருக்கிறதா என்று சொன்னால் ஒன்று இரண்டு நிச்சயமாக குறை இருக்கிறார்கள். நிறைய பேர் இருக்கிறார்கள், அனுஷ்டிக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய கடப்பாடு சில நேரங்களில் அவர்களை 100% துறவியாக வாழ விடாமல் செய்து விடுகிறது. ஆனால் பெரியவர் அந்த மாதிரி தருணங்களிலே கூட தன்னுடைய 100% பங்கம் வராதபடி அவர் பார்த்து கொண்டார். அதுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மகத்தான சிறப்பு, ஒரு கருணை. அடுத்தது நுட்பமான விஷயங்களுக்கு விடை. இப்ப நமக்குள்ள எத்தனையோ கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளுக்கெல்லாம் திருப்தியா ஒரு பதில் சொல்லுவது, நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற விதத்திலே பதில் சொல்லுவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். குறிப்பாக ஆன்மீக விஷயங்களில் ரொம்ப நுட்பமான விஷயங்களுக்கு இன்றைக்கு சரியான பதிலை சொல்லக்கூடியவர்கள் நம்மை சுற்றி இல்லை. உதாரணத்திற்கு, நெற்றிக்கு எதற்கு பொட்டு, எதற்கு பூனல், எதற்கு வழிபாடு, எதற்கு அர்ச்சனை, அபிஷேகம், இப்படி நாம் கேள்விகள் கேட்டால் இவைகளெல்லாம் சடங்கு. இவைகளுக்கு பின்னாலே ஒரு அர்த்தம் இருக்கிறது, இல்லாமல் இல்லை. ஆனால் அந்த அர்த்தத்தை அது எப்பேற்பட்ட பொருள் கொண்டது என்பதை நாம் ரொம்ப நுட்பமா உணரும் விதத்துல சொல்லுவதற்கு முதல்ல மற்றவர்களுக்கு அது தெரிந்திருக்கணும். இது ரொம்ப முக்கியம். பெரியவர் இது போல பல நுட்பமான விஷயங்களுக்கெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில அவர் விடை தந்திருக்கிறார். ஒரு சிறிய ஒரு எளிய விஷயத்தை இதற்கு உதாரணமாக சொல்லலாம். உதாரணமா, கடவுளுக்கு படைப்பது, அதாவது நிவேதனம் செய்வது என்பது நம்முடைய வழிபாட்டில் ஒரு விஷயம். நிவேதனம் செய்துவிட்டு அந்த பிரசாதத்தை நாம் மற்றவர்களுக்கு விநியோகம் செய்கிறோம். இது கடவுள் நம்பிக்கை இல்லாத சிலர் எப்படி பார்ப்பார்கள் என்று சொன்னால், கடவுள் சாப்பிடுவார் என்று தெரிந்தால் நிச்சயமாக இவர்கள் படைக்க மாட்டார்கள். அந்த படத்து முன்னாலே வைத்து காட்டிவிட்டு இவர்கள் தான் எடுத்துக்கொள்கிறார்கள். நிவேதனம் என்று சொன்னால், கடவுளுக்கு படைத்தல் என்று சொன்னால் அவர் எடுத்துக்கொள்ளணுமே, அவர் எங்கே எடுத்துக்கொள்கிறார்? இது ஒரு பாவலா, இது ஒரு ஏமாற்று என்று ஒரு கருத்து சொல்லுகின்றவர்கள் இருக்கத்தான் இருக்கிறார். ஆனால் அதுல நம்முடைய உணர்வு நிலைதான் ரொம்ப முக்கியம். நாம் மனப்பூர்வமாக இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டு அதை பிரசாதமாக கருதி அதற்கு பிறகு நாம் அதை உண்ணுகிறோம். இது சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வியை ஒருத்தர் பெரியவர்கிட்ட கேட்கிறார். பெரியவா, எனக்கு ஒரு சந்தேகம்.
கடவுளுக்கு என்று படைப்பதை அவர் எங்க ஏத்துக்கிறார்? அவர் எடுத்துக்கிறதே இல்லையே. எடுத்துக்காத நிலையில் அவருக்கு படைப்பது என்பதே ஒரு வேடிக்கையான விஷயம் இல்லையா? இது இப்படி ஒரு போலியான ஒரு சடங்கு தேவையா அப்படின்னு அவர் கேட்கும் பொழுது அவர் இன்னொன்றையும் சொல்லுகிறார். நான் நாத்திகன் அல்ல, ஆனால் எனக்குள்ள இந்த ஒரு புரிதல், இந்த விஷயத்துல ஒரு புரிதல் இல்லை. என்னை பார்த்து சிலர் கேட்கும் பொழுது என்னால் அவர்களுக்கு பதிலும் சொல்ல முடியல, நான் புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது பெரியவர் சிரித்துக்கொண்டே ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோக புஸ்தகத்தை எடுத்து அவரிடம் கொடுத்து, நீ ஸ்லோகம்லாம் சொல்லுவே இல்லையா என்று கேட்கிறார். சொல்லுவேன். இந்த புத்தகத்தில் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் இருக்கிறது, இதை நாளைக்கு நீ மனப்பாடம் செய்து என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்றார். இவர் ஒரு கேள்வி கேட்க அதற்கு பதில் சொல்லாமல் பெரியவர் இப்படி சொல்லுவதற்கு பின்னாலே பெரிய காரணம் இருக்கிறது. பெரியவர் சொன்னால் பெருமாள் சொன்னது போல. அதனால அவரும் சரி என்று எடுத்துக்கொண்டு போய் ஒரு முறைக்கு 10 முறை அந்த ஸ்லோகத்தை சொல்லி தன் மனதுக்குள்ளே ஏற்றிக்கொண்ட நிலையில பெரியவரை பார்க்க வருகிறார். கையில் அந்த ஸ்லோக புஸ்தகம் இருக்கிறது. பெரியவர் கேட்கிறார், என்ன ஸ்லோகத்தை படிச்சுட்டியா? படிச்சுட்டேன். புத்தகத்திலே இருப்பது உனக்குள்ளே வந்து விட்டதா என்று கேட்கிறார். வந்து விட்டது. எங்கே சொல் என்று சொன்னவுடன் அவரும் அப்படியே ஒப்பிக்கிறார். சபாஷ், அப்ப புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் இப்பொழுது உனக்குள்ளே வந்து விட்டது இல்லையா அப்படின்னு கேட்கும். ஆமாம் என்கிறார். என்றால் புத்தகத்தில் அது இருக்கக்கூடாது இல்லையா என்று கேட்கிறார். இவருக்கு திகைப்பு. அது எப்படி இல்லாமல் போகும்? அதை சப்தமாக சப்த ரூபத்திலே நான் எனக்குள்ளே எடுத்துக்கொண்டு விட்டேன். இதற்கு பேர் தான் வாசிப்பது என்பது. எந்த புத்தகத்தையும் வாசிக்க வாசிக்க அந்த விஷயம் அந்த புத்தகத்தை விட்டு போய்விடாது. அது அதுல இருந்து கொண்டே இருக்கும். யாரெல்லாம் வாசிக்கின்றார்களோ அவர்களுக்குள்ளெல்லாம் அது சென்றபடி இருக்கும். இதுதானே யதார்த்தம். அவர் திரு திரு என்று விழிக்கும் பொழுது பெரியவர் சொல்லுகிறார், எப்படி புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயம் சப்த வடிவத்திலே உனக்குள்ளே வந்ததோ அதுபோல பிரசாதமும் வாசனையாக இறைவனை சென்று சேர்ந்து விட்டது. அந்த வகையில் வாசம் அவனுக்கு, அன்னம் நமக்கு. அது குறைவுபடாது. ஆனால் அவன் அதற்குள்ளே இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டியதை எடுத்துக்கொண்டான். அதனால இந்த விஷயத்தை இப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொன்ன பிறகுதான் தன் கேள்விக்கு ஒரு பதிலை பெரியவர் எத்தனை நுட்பமாக சொல்லியிருக்கிறார் என்று அவருக்கு புரிந்தது. அவருக்கு மட்டுமா? நமக்கெல்லாமும் தானே இது போன்ற கேள்விகள் நம்மிடம் எத்தனை. ஆனால் இது போன்ற கேள்விகளுக்கு பெரியவர் போல் பதில் சொல்லுகின்றவர்கள் எத்தனை பேர்? தொடர்ந்து சிந்திப்போம். இன்னைக்கு அனுஷத்தின் அனுகிரகம் பகுதியில எல்லா தகவல்களையும் நீங்க எல்லாருமே தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். இதே மாதிரி அடுத்த பகுதிகள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி மார்னிங் கஃபேல வரப்போறது ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, இந்த என்டையர் உலகமே இப்ப ரொம்ப செயற்கையா மாறிட்டு இருக்கு. இந்த உண்மையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா உணர்ந்துதான் மறுபடியும் நம்ம இயற்கைக்கு மாறணும் அப்படிங்கிற முடிவே எடுத்திருக்கோம். ஆமா கண்மணி, நிறைய இடத்துல பார்த்தோன்னா இப்ப இயற்கை விவசாயம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம கடல் எல்லாம் கூட பாலித்தீன் பேக்ஸ் எல்லாம் தடை செய்யணும் அப்படிங்கிற ஒரு திட்டமும் வந்துட்டு தான் இருக்கு. இந்த மாதிரியான நல்ல மாற்றங்கள் வந்துட்டு தான் இருக்கு. ஆனா அதை விட அதிகமா நமக்கு எதிரான மாற்றங்களும் வந்துட்டு தான் இருக்கு. நீ எதை பத்தி சொல்ற? ஆக்சுவலி சமீபத்தில் நடந்த ஒரு ரிசல்ட் பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். அந்த ரிசல்ட்ல தான் பல ஷாக்கிங்கான உண்மைகள் வெளியே வந்திருக்கு. ஷாக்கிங்கான உண்மைகள்னா அப்படி என்ன வெளிவந்திருக்கு? டிரைனேஜ் இருக்கு இல்லையா, டிரைனேஜ்ல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் பாத்தீங்கன்னா நல்ல தண்ணீர்ல வாழக்கூடிய மீன்களை அதிக அளவுல பாதிக்குதா. என்ன மாதிரியான பாதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண் மீன்களை பெண் மீன்களா மாத்துற அளவுக்கு அந்த பாதிப்பு இருக்கு. ஓகே, ஆண் மீன்கள் எல்லாம் பெண் மீன்களா மாறிட்டா ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்கும்? இப்ப அதுதான் பிரச்சனையே. எக்ஸிட்டர் யூனிவர்சிட்டியில தான் சமீபத்துல இந்த ரிசர்ச் நடந்திருக்கு. அதுல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 20% ஆண் மீன்களுக்கு பெண் மீன்களுக்கு இருக்கக்கூடிய தன்மை வந்துடுச்சாம். அது மட்டும் இல்லாம அதுலயும் ஒரு சில ஆண் மீன்கள் முட்டையிடுறதாவும் செய்தி வந்திருக்கு. ஐயோ, நீ சொல்றது நிஜமாலே ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம ஊர்லயும் டிரைனேஜ் வாட்டர் எல்லாம் கடல்ல ஆறுல தான் கலக்குது. சோ அதுல இருக்கிற மீன்கள் இந்த மாதிரி மாறிட்டா அதை சாப்பிடுற மனுஷங்களுக்கு என்ன ஆகும்? அதேதான் ஸ்வாதி, நம்ம எப்பவுமே மனுஷங்களுக்கு எது சரியா இருக்கும் அப்படிங்கறத பத்தி மட்டும்தான் யோசிக்கிறோம். ஆனா அப்படி யோசிக்காம எல்லா உயிரினங்களுக்கும் எது சரியா இருக்கும், எது நல்லதா இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது. இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பத்தி நம்ம பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி யோகாசனம்
ஆசனம் பகுதி காத்துட்டு இருக்கு, அதை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேர்களே, நான் கவிதா சத்யநாராயணன், குஷப்பாவை யோகால இருந்து. நம்ம டெய்லி ஒரு ஆசனாஸ் பார்த்துட்டு இருக்கோம், ஒரு பிராணாயம் அண்ட் முத்ராஸ் பார்த்துட்டு இருக்கோம். எல்லா ஆசனாஸ், பிராணாயம், முத்ராஸ் இதெல்லாம் பண்ணும்போது உங்க பாடி போஸ்டர் ரொம்பவே முக்கியம். அது சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எப்படி உட்கார்றீங்களோ அந்த மாதிரி போஸ்டர் இருக்கும்போது, கரெக்டா இருக்கும்போது தான் உங்களோட பிராணாயம் இருக்கட்டும், முத்ரா இருக்கட்டும், அதுக்கு தனியா இருக்கிற ஒரு எனர்ஜி அதை உங்களுக்கு கிடைக்க முடியும். இப்ப பாத்தீங்கன்னா முதுகு தண்டு எப்பவுமே ஸ்ட்ரைட்டா இருக்கும். இப்ப அந்த முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? நார்மல் உட்காரும் போது கொஞ்சம் உங்க மார்பு பகுதியை கொஞ்சம் முன்னாடி தள்ளுனீங்கனாலே உங்க முதுகு தண்டு கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஆயிடும். அது சின்ன வயசுல இருந்தே நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும் போது நல்லா இருக்கும். இல்லைன்னா நீங்க கொஞ்சம் கூட முதுகு தண்டு கீழே இறக்கிட்டீங்கன்னா ஷோல்டர் லாக் ஆயிடும். லாக் ஆகுனா ரொம்ப வலி ஏற்படும். பிளஸ் உங்களோட ஏர் பிளாக்கேஜஸ், முதுகு தண்டுல கூட ஏர் பிளாக்கேஜஸ் எல்லாம் நிறையவே இருக்கும். சோ அதெல்லாம் இருக்காம இருக்கிறதுக்கு நீங்க ஸ்ட்ரைட்டா உட்கார்றதுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு முத்ரா. இந்த முத்ராவை பத்தி என்ன சொன்ன, சங்க முத்ரான்னு சொல்லுவாங்க. சங்கனா உங்களுக்கு தெரியும், அந்த சங்கு சொல்வாங்க இல்லையா, கவுண்ட், அதுதான் இந்த முத்ராவோட போஸ்டர். சோ இந்த முத்ராவோட பெனிஃபிட் என்ன? வரட்டு இருமல்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அந்த வரட்டு இருமல் நார்மலி நம்ம ஒரு மீட்டிங்ல உட்கார்றோம், அந்த டைம்ல இரும்பிட்டே இருப்போம், அந்த இருமல் நிக்காது. இல்ல நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இருமல் வந்துட்டு அது நிக்காம போறதுனால நம்மளோட தூக்கம் கெடுறது. இந்த மாதிரி வரட்டு இருமல் இருக்கிறது. இந்த சங்க முத்ரா வரட்டு இருமலுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டான ஒரு விஷயம். சோ சங்க முத்ரா எப்படி எல்லாம் பண்ணலாம், எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம்? சோ சங்க முத்ராக்கு நீங்க ஒரு சம்னகாலோ, பத்மாசன் இல்ல வஜ்ராசன்ல உட்காரலாம். சோ இந்த மாதிரி உட்காரும் போது நீங்க வயசானவங்களா இருந்தீங்கன்னா ஒரு சோஃபால உட்காடுறீங்கன்னா ஓகே, பட் பாத்துக்கோங்க உங்க கால் தரையில படக்கூடாது, ஒரு மேட்ல இருக்கணும். சோ அதுதான் எப்பவுமே பெனிஃபிட். சோ சங்க முத்ரா எப்படி பண்ணலாம்? இப்போ இந்த ரெண்டு கையில இருக்கிற, ரைட் கையில இருக்கிற அந்த கட்டை விரல் இந்த லெஃப்ட் கையோட 4 விரலுக்கு இங்க அந்த பேஸ்ல இருந்து இதை நீங்க இப்படி மூடுவீங்க. இந்த மாதிரி மூடும் போது இப்படி இருக்கும். இந்த மாதிரி மூடிட்டு உங்க கைய மேல தூக்குனீங்கன்னா, இந்த கைய கொஞ்சம் இப்படி மேல தூக்குனீங்கன்னா இத ஜாயிண்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி உங்க முன்னாடி நீங்க பார்க்கும்போது இது உங்களோட சங்கு ஷேப்ல தான் இருக்கும். சோ இதுதான் சங்க முத்ரான்னு சொல்லுவோம். சோ சங்க முத்ரா நார்மலி உங்களோட மார்பு பகுதிக்கு 1 இன்ச் கீழே, வயிறும் இல்லாம மார்பும் இல்லாம இந்த மிடில்ல இந்த மாதிரி ஒரு போஸ்டர்ல உட்காந்துக்கிட்டு நீங்க பிரீத் பண்ணலாம். எப்படி பிரீத் பண்ண? மெதுவா மூச்சு உள்ள வாங்கி மெதுவா வெளியே எடுக்கணும். மூச்சு உள்ள, மெதுவா மூச்சு வெளியே. சோ இந்த மாதிரி நீங்க அந்த இருமல் நிக்கிற அளவுக்கு, அதாவது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அந்த இருமல், அந்த வரட்டு இருமல் பிரச்சனை வராது. இல்ல நீங்க திடீர்னு அந்த இருமல் பிராக்டிஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நீங்க இந்த மாதிரி சங்க முத்ராவை பிடிச்சுக்கிட்டு மூச்சு உள்ள வெளியே வாங்கும் போது மெதுவா அந்த இருமல் உங்களுக்கு குறைஞ்சிடும். சோ இன்னொரு தடவை நான் காட்டுறேன் உங்களுக்கு சங்க முத்ரா எப்படி பண்ணலான்ட்டு. சோ உங்களோட 2 கையும் எடுத்துக்கிட்டு உங்களோட ரைட் கையோட கட்டை விரல் இந்த 4 விரலுக்கு பேஸ்ல உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி மூடிடும். மூடும் போது கட்டை விரல் என்னவோ பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிடிக்கும் போது இந்த கட்டை விரல் மேலதான் இருக்கு, லெஃப்டோட கை. சோ இத தூக்கி இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டீங்கன்னா நீங்க உங்க முன்னாடி பார்க்கும்போது அந்த சங்கோட ஷேப் இருக்கும். சோ இத உங்க மார்பு பகுதிக்கு 1 இன்ச் கீழே எடுத்துட்டு வந்துட்டு மூச்சு உள்ள வெளியே இந்த மாதிரி 3 நிமிஷம் 2 நிமிஷம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட பாடி சட்டிலா இருக்கும். உங்களுக்கு அந்த வரட்டு இருமல் பிரச்சனை இருக்காது. அண்ட் பாடியில ஒரு கைண்ட் ஆஃப் ஹீட் டெவலப் ஆகும். சோ சளி இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது, ஃபீவரிஷா ஃபீல் பண்ணும்போது இது ஒரு கைண்ட் ஆஃப் ஹீட் கொடுக்கும். சோ அதுவும் உங்க பாடிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சங்க முத்ரா இந்த வரட்டு இருமல் இந்த மாதிரி பிரச்சனை இல்லாம சங்க முத்ரா நீங்க எவ்ரி 5 minutes to 20 minutes டெய்லி நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களோட வோக்கல் கார்டு கிளியர் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எஸ்பெஷலி சிங்கர்ஸ், நீங்க சிங்கிங் அந்த மாதிரி எல்லாம் வோக்கல் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சங்க முத்ரால கொஞ்சம் நிறைய நேரம் இருந்து, அதாவது 5 minutes to 20 minutes உங்க மூச்சு பெயர்ச்சி சங்க முத்ராவை வச்சுட்டு பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்க வோக்கல் கார்டு ரொம்பவே நல்லா இருக்கும், கிளாரிட்டி நிறைய வரும். சோ சிங்கர்ஸ்க்கு இது ஒரு பெஸ்ட் முத்ரா.
இன்னொன்று உங்கள் தைராய்டு பிரச்சனை அண்ட் உங்களோட வயிற்றுல இன்டெஸ்டைனல் பிரச்சனை, இன்டெஸ்டைன் பிரச்சனை, நேவல் பிரச்சனை, அதாவது அந்த தொப்புள்ள அந்த மாதிரி புண்ணு செய்யறது, அந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருந்தா சங்குமுத்ரா ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வா இருக்கும். இன்னைக்கு நீங்க சங்குமுத்ரா பார்த்தீங்க. நாளைக்கு இன்னொரு ஆசனாவோட நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். ஸ்வாதி, நம்ம ரொம்பவே அலட்சியமா செய்யற ஒரு சில செயல்கள் பின்னாடி நமக்கே மிகப்பெரிய ஆபத்தா மாறுது. அதுல ஒரு செயல் தான் இந்த மாதிரியான கழிவுகளை ஆத்துலயும் இல்ல குளங்களையும் கலக்க விடுறதுன்னு சொல்லலாம். ஆமா கண்மணி, நம்ம வீட்ல இருந்தே நம்ம ஒவ்வொருத்தவங்களும் வந்து ரெஸ்பான்சிபிளா இதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில அடுத்ததா வரப்போறது ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, பொதுவா லவ்வர்ஸ்லாம் வந்து இரு உடல் ஒரு உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு உடல் இரு உயிர் பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? ஒரு உடல் இரு உயிர்னா ஒரே உடம்புல 2 உயிரா? அப்ப நீ சொல்றத பார்த்தா யாருக்குள்ளயும் ஆவி புகுந்திருக்கு, அதை பத்தி பேசுறியோ? சாச்சா, அதெல்லாம் இல்ல. நான் வந்து சயின்டிபிக்கலா தான் சொல்றேன். ஆக்சுவலா கலிபோர்னியாவை சேர்ந்தவர் தான் வந்து டெய்லர் மூல். இவர் பார்த்தோன்னா ஒரு சிங்கர் அண்ட் மாடல். இவருக்கு வந்து சின்ன வயசுல வந்து உடம்புல ஏதோ ஒரு மாற்றங்கள் இருந்திருக்கு. அவரோட வயிற்று பகுதியில பார்த்தோன்னா ஒரு பக்கம் வெள்ளையாவும் ஒரு பக்கம் சிவப்பாவும் இருந்திருக்கு. அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா இது ஏதோ ஒரு மச்சம் அப்படின்னு நினைச்சு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் 2009ல தான் கிமேரிசம் அப்படிங்கிற ஒரு டிசார்டர் பத்தியான ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிம் பார்த்த பிறகுதான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு இதே மாதிரி நோய் தான் நம்மளுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஓ, ஆக்சுவலி நான் ஆட்டிசம் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். பட் கிமேரிசம் அப்படிங்கிறது இன்னைக்கு தான் நான் கேள்விப்படுறேன். என்ன நோய் அது? இது ரொம்ப அபூர்வமான ஒரு டிசார்டர் கண்மணி. அதாவது 2 உயிரோட பண்புகள் வந்து ஒரே உடம்புல இருக்கும். இப்ப டெய்லருக்கு பார்த்தோன்னா 2 டிஃபரண்ட் ஸ்கின் கலர், அதுக்கப்புறம் அவரோட பிளட் ஃப்ளோ கூட பார்த்தோன்னா 2 பேருக்கான ஒரு பிளட் ஃப்ளோ வந்து அவர் உடம்புல இருக்கு. இது வந்து 100 பேர், அதாவது ஒரு உலகத்திலே பார்த்தோன்னா 100 பேருக்கு தான் இந்த ஒரு வியாதி இருக்கும். அதுல வந்து டெய்லரும் ஒருத்தர். அப்போ கிமேரிசம் நோய் இருக்கிற எல்லாருக்குமே இந்த 2 சிம்டம்ஸ் மட்டும் தான் இருக்குமா, இல்ல வேற ஏதாவது சிம்டம் கூட இருக்குமா? ஆக்சுவலி கிமேரிசம் சிம்டம்ஸ் வந்து நம்மளோட இன்னர் ஆர்கன்ஸ்ல மட்டும் தான் தெரியும், வெளியில தெரியாது. பட் ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா டெய்லருக்கு வந்து வெளியிலேயே அது வெளிப்படையா தெரிஞ்சிருக்கு. ஓ, ஒவ்வொரு நாளுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான வித்தியாசமான குறைபாடுகள், நோய்கள் பத்தி நம்ம கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். மருத்துவர்களும் சரி, ஆராய்ச்சியாளர்களும் சரி, அதை எதிர்த்து போராடிக்கிட்டே தான் இருக்காங்க. வாழ்க்கை அப்படிங்கிறதே ஒரு போராட்டம் தான் இல்ல? இந்த தகவலோட நம்ம அடுத்த பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் சன் அலர்ஜிஸ். ஸோ சன் அலர்ஜினா என்ன, இது யாருக்கு வரும் அண்ட் எப்படி இதை தவிர்க்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சன் அலர்ஜி அப்படிங்கிறது காமன் மேன்ஸ் டேர்ம். அதாவது நீங்கள் சொல்லும்போது யூல் சே ஓகே, எனக்கு வெளியே போகும்போது கொஞ்சம் அரிப்பு இருக்குது, இரிட்டேஷன் இருக்குது, இது ஒரு சன் அலர்ஜியாக இருக்குமா அப்படின்ட்டு. நாங்கள் இதை பார்க்கும்பொழுது நாங்கள் இதை வந்து பாலிமார்பஸ் லைட் இரப்ஷன் இல்லைன்னா PLE அப்படின்னு தான் வந்து கூப்பிடுறது. டெர்மட்டாலஜிஸ்டோட லாங்குவேஜில் சொல்கிறேன் நான். ஸோ இது வந்து ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு, சில பேருக்கு வரும், சில பேருக்கு வராது. இது எல்லாருக்குமே ஏன் வருது அப்படிங்கிறத சொல்கிறது நிறைய ரிசர்ச் பண்ணாங்க இதை பற்றி. இந்த சன்னோட லைட் நம்ம ஸ்கின்ல விழும்போது சில பேருக்கு மாத்திரம் அந்த நம்ம ஸ்கின்னோட ஒரு பகுதியே வந்து அலர்ஜிக்காக மாறி போயிடுது. அண்ட் நம்மளுக்கு நம்ம ஓன் இம்யூனிட்டியே நம்ம ஸ்கின்னோட அந்த பகுதிக்கு ஒரு அலர்ஜி ஒரு இம்யூனிட்டி ஒரு எதிர்ப்பு கொடுத்துக்குது. ஸோ இதுதான் வந்து இட் இஸ் கால்ட் அ ஹைப்பர் ரியாக்டிவிட்டி டு ஆர் ஓன் ஸ்கின் அப்படிங்கிறதுனால தான் வந்து இந்த அலர்ஜி செட்டின் ஆகுது உங்களுக்கு. இது எல்லாருக்குமே வருமா, இது எப்படி கண்டுபிடிக்கிறது ஒருத்தருக்கு வரும் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் அவுட். சில பேருக்கு அஃப்கோர்ஸ் ஒரு ஜெனட்டிக் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, ஃபேமிலியிலே சில பேருக்கு இருக்கிற ஒரு டெண்டன்சி இருக்குது. பட் இது ஒருத்தருக்கு வருமா, ஃபேமிலியிலே சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இல்லாமல் இருக்கும். ஸோ இது வந்து ஏன் அப்படிங்கிறது சொல்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த அலர்ஜி வந்து உங்களுக்கு எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலி இந்த அடிக்கிற வெயிலில், அதாவது அந்த 10 o'clock இந்த மார்னிங்லேருந்து 5 மணி வெயிலில் வந்து அதிகமாக போகிறவங்க, எஸ்பெஷலி வந்து ரொம்ப எக்ஸ்போஸ், அதாவது வந்து சுத்தமாக ஒரு ப்ரொடெக்ஷனே இல்லாமல் ஒரு சன்ஸ்க்ரீன் இல்லாமல் போகிறவங்களுக்கு அதிகமாக வரும் உங்களுக்கு. அவங்க வந்து ஒரு நிமிஷம் வெளியே வெயிலில், நாட் தட் வந்து அவங்க மணிக்கணக்காக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது, ஒரு 5-10 நிமிஷம் வெயிலில் போனால் கூட வந்து அந்த அலர்ஜி அதிகமாக வர சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த அலர்ஜி எந்த பார்ட்ஸில், எந்த பாடி பகுதியிலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எந்த எக்ஸ்போஸ் ஆகுதோ, அதாவது வந்து கையின்னா அந்த வெளிப்பகுதிகள், உள்பகுதி அவ்வளோ அஃபெக்ட் ஆகுது, ஏன்னா அது வெயிலில் வந்து படுறது இல்லை இல்லையா, இவ்வளோ கவர் ஆகிடுது. ஸோ வெளிப்பகுதிகள், ஃபேஸ், நெக்கு, பேக், அப்பர் பேக், எங்கே வந்து நம்ம கிளாத் கவர் ஆகலையோ, நம்ம ட்ரெஸ்ஸு கவர் ஆகலையோ அந்த ஏரியாஸில் தான் மோஸ்ட்டாக வருது. குழந்தைங்கன்னு பார்க்கும்போது அவங்களுக்கும் இந்த ரியாக்ஷன் வரது உண்டு. எஸ்பெஷலி இந்த ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்னு போவாங்க இல்லையா பசங்க, வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு 4 ஷேட் கருத்து போயிருப்பாங்க, முகத்தில் பார்த்தா ஃபுல்லாக வெள்ளை வெள்ளையாக வந்து ஒரு
தேமல் மாதிரி, பட் இது தேமல் கிடையாது, ஒரு ஒயிட் பேட்ச் வந்து செட்டின் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து எல்லாரும் என்ன மிஸ்டேக் பண்ணிப்பாங்கன்னா, ஏதோ ஒரு நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இல்லைனா வந்து ஏதோ வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன் இப்படின்னு தான் காமனா வந்து பீப்புள் வில் மிஸ்டேக். பட் இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ சன் ரியாக்ஷன். இது ஒரு மைல்ட் ஃபார்ம் ஆஃப் எக்ஸிமா கூட உண்டு. அண்ட் சில குழந்தைங்க ஆஸ்மேட்டிக் குழந்தைங்களுக்கு இது அதிகமாகவும் வர சான்ஸ் இருக்கு. இந்த சன் அலர்ஜி வந்து ஒன்லி எக்ஸ்போஸ் பார்ட்ஸ்ல தான் வரும்னு எப்பவுமே சொல்ல முடியாது. சில பேருக்கு ரொம்ப சிவியர் அலர்ஜி இருக்கும்பொழுது ட்ரெஸ் கவர்ட் பார்ட்ஸ்ல கூட வர சான்ஸ் இருக்கு. இது எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படின்னா, யூஸ்வலி சின்ன சின்ன குரு மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு என்ன சொல்றது, குரூப்டா ஒரு வெள்ளை கலர் ஒரு பேட்ச்ல இருக்கிற ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்கும். எப்பவுமே பாத்தீங்கன்னா அங்கங்க உங்களுக்கு உங்க கண்ணுக்கு பாக்குறதுக்கு ஒயிட்டா ஒரு பேட்ச் இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு ரொம்ப சிவியர் ரியாக்ஷன் இருக்கிறவங்களுக்கு கொப்பளம் மாதிரி கூட வர சான்ஸ் இருக்கு. ஸோ இப்படி ஒரு பயங்கர கொப்பளம் ஒரு சிவியரா வந்து உங்களுக்கு ஒரு பயங்கர சன் பேர்ன் மாதிரி வந்துருச்சுன்னா then it is definitely time to go see a dermatologist. Don't wait, immediately go to your skin specialist and take a consultation. இது எப்படி அவாய்ட் பண்ணலாம், இந்த சன் அலர்ஜி எப்படி நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிஃபரபிளி நம்ம உங்களோட ரொட்டீன் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் சேஞ்ச் இட் அ லிட்டில் பிட். எஸ்பெஷலி நம்ம இப்போ சம்மரில் இருக்கோம், வெயில் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. உங்களுக்கு 10 மணிலேருந்து 4-5 மணி வரைக்கும் உங்கள் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க. ஆஃபீஸ் போகிறதா இருந்தால் அதுக்கு முன்னாடி கிளம்பி போயிடுங்க. அண்ட் ஈவன் இஃப் சப்போஸ் ஓகே அந்த டைமில் தான் ஆஃபீஸ் போக முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட க்ளோத்ஸை வந்து நல்ல ப்ரொடெக்டிவ் க்ளோத்ஸை போட்டுக்கோங்க. ஸ்லைட்லி திக்கர் மெட்டீரியலாக போடும்போது உங்களுக்கு அந்த சன்லைட் வந்து உள்ளே போக சான்ஸ் குறைஞ்சிரும் உங்களுக்கு. அண்ட் கொஞ்சம் அந்த வீவ் ஆஃப் கிளாத், அதை எப்படி வந்து நெஞ்சிருக்காங்கன்னா அது கொஞ்சம் க்ளோஸ் வீவ் இருக்கிற கிளாத்தாக போட்டுக்கோங்க. அண்ட் ஸ்லைட்லி கொஞ்சம் ஒரு டார்க்கர் ஷேட்ஸாக போட்டிங்கன்னா அது ஈஸியாக ரிஃப்ளெக்ட் பண்ணிடும் லைட், அதை அப்சார்பே பண்ணாது. ஸோ இதுவும் நீங்கள் பண்ணலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ வந்து அம்பரலாங்கிறது கண்டிப்பாக இருக்க வேண்டிய விஷயம். ஒரு கொடை பிடிச்சிட்டு போங்க, ஹேட் கேப்ங்கிற இந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கோங்க. அண்ட் ஆல்வேஸ் யூஸ் சன்ஸ்கிரீன், ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் மேலே சன்ஸ்கிரீன் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். சன்ஸ்கிரீன்லேயே 2 பகுதி இருக்குங்க, அதாவது 2 டைப்ஸ் இருக்கு. கெமிக்கல் சன்ஸ்கிரீன் இருக்கு, பிசிக்கல் சன்ஸ்கிரீன் இருக்கு. கெமிக்கல் சன்ஸ்கிரீன்ஸ் வந்து நம்ம யூஸ்வலா எல்லாருமே வந்து காமனா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சன்ஸ்கிரீன் தான் கெமிக்கல் சன்ஸ்கிரீன். அதுல இருக்கிற ஒரு பகுதி அந்த கெமிக்கல்ஸ் என்ன பண்ணும்னா சன்லைட்டை அப்சார்ப் பண்ணிட்டு அதை வந்து வெளியே விடும்போது கம்மி ஸ்ட்ரென்த்ல விடும் வெளியே. வேறஸ் பிசிக்கல் சன்ஸ்கிரீன்ஸ் தான் நீங்க பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டர்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க, வெள்ளை கலரா இருக்கும் ஃபேஸ்ல போடுறது. இப்போ வர பிசிக்கல் சன்ஸ்கிரீன் அதாவது ஜிங்க் ஆக்சைடு, டைட்டானியம் டை ஆக்சைடு இந்த மாதிரி வேரியஸ் பார்ட்டிகல்ஸ் இருக்கிறது மைக்ரோ ஒரு நானோ பார்ட்டிகல்ஸா தயாரிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ஒயிட் எஃபெக்டே இல்லாம அது எப்படி வெயில் நம்ம அந்த சன்ஸ்கிரீனை வந்து அடிக்குதோ இம்மீடியட்டா ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். ஸோ பீப்புள் வித் சிவியர் சன் அலர்ஜிஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீனை ப்ரிஃபர் பண்ணுங்க, அட்லீஸ்ட் ஃபார் த சம்மர் டைம். அண்ட் ஒன் மோர் திங் இஸ், நிறைய பேர் இப்போ வந்து ஹாலிடேஸ் போகிறவங்க இருக்காங்க இல்லையா. ஹாலிடேஸ் போகிறவங்க ஆப்வியஸ்லி நம்ம ஹாட் கிளைமேட்லேருந்து இன்னும் கூல் கிளைமேட்டுக்கு தான் போவாங்க. நிறைய பேர் வந்து வின்டர் எங்கெல்லாம் இருக்கோ, இப்போ வந்து ஒரு என்ன சொல்கிறது சிக்கிம், கேங்டாக் அந்த மாதிரி ஸ்னோ இருக்கிற ஏரியாஸ், இல்லைனா வந்து உங்களுக்கு ஸ்விஸ் அந்த மாதிரி ஒரு அப்ராட் போகிறவங்க நிறைய பேர் வந்து ஸ்னோ இருக்கிற ஏரியாஸாக பார்த்துட்டு போவாங்க. ஒன்று மாத்திரம் நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும், சன் எல்லா இடத்துலையுமே இருக்குது. இன்னைக்கு கிளவுடியா இருக்கு, இன்னைக்கு சன் இல்லை, இல்லை இன்னைக்கு வந்து நான் ஸ்னோ இருக்கிற இடத்துக்கு போறேன் அதனால வந்து எங்க சன் இல்லைன்ட்டு நீங்க நினைக்கவே கூடாது. எல்லா இடத்துலையுமே சூரிய வெளிச்சம் இருந்துகிட்டு தான் இருக்கு. அண்ட் எஸ்பெஷலி ஒரு பக்கத்துல இப்போ ஸ்விம்மிங் போறீங்க இல்லை ஸ்னோல போறீங்க அப்படிங்கும் போது அதுலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற சன்லைட் எப்பவுமே வந்து இன்னும் ஸ்ட்ராங்கரா இருக்கும், இன்னமும் ஜாஸ்தியா ரியாக்ஷனும் கொடுக்கறது உண்டு. ஸோ ஆல்வேஸ் வேர் யுவர் சன்ஸ்கிரீன் நோ மேட்டர் வேர் யூ ஆர் இன் த வேர்ல்ட் அண்ட் நோ மேட்டர் ஹவு த கிளைமேட் இஸ் தட் டே. இட் டஸ் நாட் மேட்டர், டே டைம்ல சன்ஸ்கிரீன் போட்டு ஆகணும், அது வந்து ரூல். ஸோ நீங்க அந்த ரூலை பிரேக்கே பண்ணாதீங்க. ஸோ அது தவிர வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, like I said, wear loose clothes, wear protective clothes நிறைய போட்டுக்கோங்க. and make sure that you don't step out of your office or your house after 10 AM in the morning. அடிக்கிற சன்லைட்ல போகாதீங்க. இது எல்லாத்துக்கும் மேலே one important thing that you have to do when you want to look for sun protection or you want to make sure that நீங்க ஒரு sun reaction வராமல் இருக்கணும் அப்படிங்கிறது, like I said, wear your sunscreen on. ஸோ இது எல்லாமே வந்து யூ கேன் கண்டினியூ டு டூ. இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு சர்டன் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சன்ஸ்கிரீன் போடுவாங்க, பட் ஆனால் ஆஃப்டர் தே ஸ்வெட், எல்லாருமே ஸ்வெட் ஆகிறோம் இல்லையா, நிறைய ஸ்வெட் ஆனோடனே அந்த சன்ஸ்கிரீனோட எஃபெக்ட் போயிடுது உங்களுக்கு. இல்லை ஸ்விமிங் போயிட்டு வெளியே வரீங்க அப்படிங்கும் போது சன்ஸ்கிரீன் வந்து வாஷ் அவுட் ஆகிடும். ஸோ இஃப் யூ கோயிங் ஃபார் அ ஸ்விம், மேக் ஷூர் தட் யூசிங் அ வாட்டர் ரெசிஸ்டன்ட் சன்ஸ்கிரீன் அண்ட் வந்து ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் சன்ஸ்கிரீனும் யூஸ் பண்ணிக்கோங்க. சன்ஸ்கிரீன் ஹேஸ் டு பி ரிப்பீட்டட் எவ்ரி 3 hours if it is a chemical sunscreen. இதுவே ஒரு ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீனாக யூஸ் பண்ணுறீங்க, நான் சொன்ன மாதிரி ஜிங்க் ஆக்சைடு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது 5 மணி நேரத்துக்கு நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணி மேக் ஷூர் தட் யூ ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் த சன் அண்ட் இட்ஸ் ஹார்ம்ஃபுல் ரேஸ். And also that உங்களுக்கு why do we in such a hot climate இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is because of lack of trees இல்லையா. மரம் செடி கொடி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் the radiation is more today. So make a pledge to at least plant 1 tree in a month.
teach your child the same thing. அப்போதான் நம்ம we will head towards a better world to live in, and all these effects of the sun will become good effects rather than bad effects. இன்னும் ஒன் திங், நிறைய பேர் வந்து ரொம்ப வந்து பயப்படுவாங்க என்னன்னா, நான் நிறைய சன்ஸ்கிரீன் போட்டேன்னா எனக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி வந்துட்டுமா டாக்டர், இது நான் எப்படி வந்து நான் வந்து ஐ வாண்ட் ஹேவ் எனி சன்னோட எனக்கு பெனிஃபிட்ஸே வராது அப்படின்ட்டு. சி தெர் இஸ் சம்திங் கால்ட் கண்டிஷனிங். அதாவது வந்து இப்போ அதுதான் லேட்டஸ்ட் இது. இப்போ உங்களுக்கு கண்டினியூஸாக தொடர்ந்து சன் அலர்ஜிஸ் இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு 8 o'clock to 10 o'clock இருக்கிற சன்னில் 10 or 15 minutes a day இருக்கலாம், தப்பு கிடையாது. விதவுட் அ சன்ஸ்கிரீனே சொல்கிறேன் நான். அந்த டைமில் உங்கள் விட்டமின் டி சிந்தசிஸும் வந்து வில் கோ ஃபார்வர்ட், அது நார்மலாக நடந்துட்டு இருக்கும். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம ஸ்கின் வந்து அந்த சன் ரேஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக இட் வில் ஸ்டார்ட் கெட்டிங் யூஸ் டு இட். ஸோ சன் அலர்ஜிஸ் இருக்கிறவங்களுக்குமே கண்டிஷனிங் அப்படின்னு ஒன்று நடக்கும். அதாவது கொஞ்சமாக பழகிடும் அந்த ஸ்கின்னுக்கு சன்னோட எஃபெக்ட்டுக்கு. ஸோ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஸ்லோலி தே வில் ஆல்சோ ஸ்டார்ட் கெட்டிங் ஓவர் இட். சன் அலர்ஜிஸ் இருக்கிறவங்க சில பேர் நிறைய சிவியராக இருக்கிறவங்க பேஷண்ட்ஸும் இருக்காங்க எனக்கு. டோன்ட் வரி, ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் கண்டிப்பாக அது செட்டில் ஆகிடும், வரி பண்ணாதீங்க. ஸோ டுடே we've spoken a lot about sun and sun allergies, but at the end of all this also remember trees are very important to our life and to the world. So at least make a pledge to plant 1 tree a month and teach your child the same. Thank you. ஸ்வாதி, மரபணு குறைபாடு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ஆனா கூடிய விரைவில் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும் இல்லையா? ஆமா கண்மணி, குழந்தை வந்து கருவுல இருக்கும் போதே அது எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கு, அதுக்கு ஏதாவது குறைபாடு இருக்கா அப்படிங்கறத வந்து நம்மளோட மெடிக்கல் சயின்ஸ்ல இப்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜி வளர்ந்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மார்னிங் கஃபேல பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, நம்ம சில சமயம் டிவியில நியூஸ்ல எல்லாம் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் பார்த்திருப்போம். திடீர்னு ஒருத்தர் செல்போன் டவர் மேலேயே நின்னுட்டு நாங்க வந்து குதிச்சிடுவேன் அப்படின்னு மிரட்டிருப்பாரு, இல்ல ஹைட்டான ஒரு பில்டிங் மேலேயே நின்னுட்டு குதிச்சிடுவேன் அப்படின்னு மிரட்டிருப்பாரு. இதே மாதிரி பேங்காக்ல ஒரு மனிதர் இருந்திருக்காரு, அவரும் மிரட்டிருக்காரு. ஆனா வித்தியாசமா மிரட்டிருக்காரு. நீ சொல்றது பார்த்தா கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த மாதிரி மிரட்டிருக்காரு? ஆக்சுவலி அவர் என்ன பண்ணிருக்காரு, கையில ஒரு கத்தியோட பேங்காக்ல இருந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. கத்தியோட போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போனா சும்மாவா விடுவாங்க? கண்டிப்பா ரவுண்டு கட்டி பிடிச்சிருப்பாங்களே அவரை. இல்ல, அங்க இருந்த போலீஸ்காரங்க அப்படி பண்ணாம ரொம்ப வித்தியாசமான ஒரு அணுகுமுறையை தான் இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. என்ன ஆக்சுவலி நடந்திருக்கு அப்படின்னா, அந்த கத்தியோட வந்த மனிதர் வந்து ஒரு மியூசிஷியன், ஒரு கிட்டாரிஸ்ட். அவரு நல்லா கிட்டார் வாசிப்பாராம். அவருக்கு இருந்த அந்த ஒரே ஒரு கிட்டாரை யாரோ ஒருத்தர் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த கோபத்தை தான் அவர் என்ன பண்ணிருக்காரு, கையில கத்தியோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நம்ம முறையிடலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. ஆனா அங்க இருந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இவருடைய விஷயங்கள் பத்தி என்ன நடந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவர்கிட்ட வந்து ரொம்ப ஆறுதலா பேசி கட்டி பிடிச்சு அவருக்கு ஆறுதல் சொல்லிருக்காங்கன்னா பாத்துக்கோயே. ஓ, நீ சொல்றது பார்த்தா கட்டிப்பொடி வைத்தியம் மாதிரி தான் இருக்கு. இது வந்து வசூல் ராஜா MBBSல கமல் சார் பண்ணதாச்சே. சரி, இது ஒர்க் அவுட் ஆச்சா? ஆகாம பின்ன. ஆக்சுவலி அங்க இருந்த போலீஸ்காரங்க எவ்வளவு அன்பா அக்கறெல்லாம் சொல்றாங்க அப்படிங்கறத நோட்டீஸ் பண்ண அவரு கையில இருந்த கத்தியை கீழே போட்டுட்டு அவருடைய கோபத்தையும் விட்டுட்டாரா. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த ஒரு போலீஸ் வந்து ரொம்ப அன்பா அவருடைய சொந்த காசுல ஒரு கிட்டார் வாங்கி அந்த மியூசிஷியனுக்கு கிஃப்டும் பண்ணிருக்காரு. சூப்பர். உண்மையிலே வந்து போலீஸ் மக்களின் நண்பன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் ப்ரூவ் பண்ணிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தகவலோட அடுத்ததா சின்னஞ்சிறு உலகம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். ரீசெண்டாக வந்து என்னோட கிளினிக்ல ஒரு அம்மா குழந்தைய கூட்டிட்டு வந்திருந்தாங்க. சின்ன 2 வயசு குழந்தை, பையன். பேச்சே சுத்தமா இல்லை மேடம், என்ன பண்ணலாம், காது ஏதா கேட்காம இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க வந்து ரொம்ப சந்தேகப்பட்டு கேட்டாங்க. நார்மலா பேச்சு வரல அப்படின்னா நாங்கள் ஃபிசிக்கல் சைடில் பார்த்தீங்கன்னா காது சரியாக கேட்குதாங்கிற டெஸ்ட் எடுப்போம். மற்றபடி மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தையான்றது செக் பண்ணணும். இல்லைன்னா ஆட்டிசம் இல்லை ஹைப்பர் ஆக்டிவிட்டி மாதிரி நோய்கள் இருக்கா அப்படிங்கிறதுக்கு நம்ம செக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த சைல்டுக்கு வந்து அசஸ்மெண்ட், ஹியரிங் அசஸ்மெண்ட் ஏற்கனவே அவங்க ENT டாக்டரை பார்த்துருந்ததுனால ப்ராப்ளம் எதுவும் இல்லை. பட் மெயின் இது என்னன்னா, ஆட்டிசம் மாதிரி ப்ராப்ளம் இருக்கா இல்லை ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கா அப்படின்னு செக் பண்ணால் எதுவுமே இல்லை. மூளை வளர்ச்சியுமே குழந்தைக்கு நல்லா இருக்கு. அப்போ ஏன் பேசலை, ஏன் அந்த ஒரு 2 வயசு குழந்தை பேசல அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது அந்த மதர் கிட்ட கேட்டேன், நீங்க வீட்டில் என்னமா செய்றீங்க, குழந்தையோட விளையாடுறீங்களா, பேசுறீங்களா அப்படிங்கும்போது, ஐயோ இல்லை மேடம், ஹஸ்பண்ட் மார்னிங் போயிட்டார் அப்படின்னா எனக்கு வீட்டு வேலையே சரியா இருக்கும். அந்த டைம்ல வந்து குழந்தைக்கு நான் ஏதாவது வந்து டேப்ல பாட்டு போட்டு கொடுத்துருவேன், இல்லை டிவி பார்க்க விட்டுருவேன். அப்புறம் நான் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் குழந்தையும் நானும் சேர்ந்து உட்காந்து டிவி பார்ப்போம் அப்படின்னாங்க. நான் சொன்னேம்மா, குழந்தை வந்து பேசணும் அப்படின்னா பேச்சு வந்து கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கணுமே. நீங்கள் குழந்தைகிட்ட பேசவே இல்லை அப்படின்னா பேச்சு கண்டிப்பாக உருவாகாது இல்லையா அப்படின்னு சொல்லி பேசினேன். அப்போ அவங்க சொன்னாங்க, மேடம் நாங்கள்லாம் அப்படியே பேசிட்டோம்ல. நம்ம வளர்ந்த டைமில் வந்து நிறைய பேர் வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. குழந்தை எப்போவுமே பேச்சு கேட்டுட்டே
இருந்தது. அதனால வந்து யாரும் அவங்க கிட்ட நேரடியா பேசலனா கூட பேச்சு வந்து காதுல பதிவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருந்தது. ஸோ மொழியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே முதல்ல வந்து குழந்தை வந்து ரிசெப்டிவ் லாங்குவேஜ், புரிஞ்சுக்கக்கூடிய மொழிக்கு போகும். அந்த வளரக்கூடிய வயசுல வந்து நிறைய வார்த்தைகள் கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னா அந்த குழந்தை வந்து நல்லா பேசும். பழைய காலத்துல சொல்லுவாங்க, குழந்தைக்கு பேச்சு வரல அப்படின்னா சந்தைக்கு கூட்டிட்டு போங்க. சந்தைக்கு கூட்டிட்டு போகும்போது சுத்திலும் நிறைய பேச்சு கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால குழந்தை தானா அந்த சந்தையில இருந்து வந்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து ஒரு சில வார்த்தைகள் பேசும் அப்படிங்கிறது இருந்தது. ஸோ இந்த மதர் கிட்ட பேசிட்டே இருக்கும்போது நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொன்னேன், குழந்தையோட பேச்சு வரணும் அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சம் இந்த டிவி இந்த கேட்ஜெட்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு குழந்தையோட நிறைய பேசுங்க. ஏன்னா இது வந்து ஸ்பீச் ஸ்டிமுலேஷன் அப்படின்றது சைக்காலஜில சொல்லுவோம். ஸ்பீச் ஸ்டிமுலேஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க கிரிக்கெட் மேட்சே பாக்குறீங்க அப்படின்னா அந்த ஒரு போலர் ஓடி வந்துட்டு இருப்பாரு, போல் பண்ண போவாரு. அவர் ஸ்பின்னரா இருக்கலாம், ஃபாஸ்ட் போலரா இருக்கலாம், பேட்ஸ்மேன் பேர் சொல்லுவாங்க, எந்த எண்ட்ல இருந்து வந்திருக்காரு, எத்தனாவது போல் பண்றாரு அப்படின்றது சொல்லுவாங்க. அவர் போல் பண்ண உடனே அந்த போலிங்கை வந்து அனலைஸ் பண்ணி சொல்லுவாங்க. பேட்ஸ்மேன் அடிக்கிறது இப்போ ஸ்லிப்புக்கு போச்சா பவுண்டரிக்கு போச்சா அப்படின்றது அந்த கமெண்டேட்டர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஆனா அந்த பார்த்த விஷயத்தையே வந்து நிறைய வார்த்தைகள் மூலமா நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அப்போ என்ன ஆகுது, அந்த அனுபவமே வந்து இன்னும் முழுமையா நம்மளுக்கு வந்து செட் ஆகுது. ஆனா அதே மாதிரி ஸ்பீச் ஸ்டிமுலேஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, அம்மா பாருடா தக்காளி வாங்கிட்டு வந்திருக்கேன், தக்காளி பாரு ரெட் கலர்ல இருக்கு, நம்ம பாரு இது தண்ணி வச்சு வாஷ் பண்ணலாம், தண்ணி திறந்திருக்கோம், தண்ணி சில்லுன்னு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் வந்து கமெண்ட்ரி மாதிரி கேஷுவலா குழந்தைகிட்ட பேசிக்கிட்டே வரும்போது அந்த குழந்தைக்கு என்ன ஆகும்னா வார்த்தைகள் வந்து மூளையில பதிவாகும். இப்ப இருக்கக்கூடிய பெற்றோர்கள் என்ன பண்ணிடுறோம்னா, நேரடியா ரைம்ஸ் முதல்ல போட்டு விட்டுறோம், இல்லைன்னா ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்டு அந்த கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொன்னு வேடிக்கையா சொல்லணும் அப்படின்னா, ஒரு குழந்தை ரீசெண்டா என்கிட்ட கவுன்சிலிங்க்கு வரும்போது பேச்சு வரல, அவங்க அம்மா வந்து குழந்தையோட பேர் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. உடனே அந்த குழந்தைகிட்ட வந்து அவங்க அம்மா வந்து காடு மலை டோராவோட வீடு அப்படின்னு அந்த குழந்தை திரும்பி அவங்க அம்மாவை பாக்குது. ஸோ என்ன இருக்கு அப்படின்னா, குழந்தை வந்து நம்மளோட வாய்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாம அவங்க வந்து இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ்ல வரக்கூடிய வாய்ஸ்லயும் அதுல இருக்கக்கூடிய கண்டென்ட் மேலயும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ முதல் இன்சிடென்ட் நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொன்னேன், டிவியை கட் பண்ணிட்டு இந்த ஸ்பீச் ஸ்டிமுலேஷன் அப்படின்றது செய்ய ஆரம்பிங்கம்மா அப்படின்னு. அப்போ ஒரே ஒரு விஷயம் கேட்டாங்க, மேடம் இந்த ஒரு கல்யாணம் ரமேஷ்ன்றவருக்கு கல்யாணம் ஆகணும் மேடம், அதுக்கப்புறம் வந்து நான் பேச்சு கொடுக்கலாமா, அதுக்கு எப்படியும் ஒரு மாசம் ஆயிடும் அப்படின்னா. நான் நினைச்சது அவங்களோட தம்பியோ இல்ல வீட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு யாருக்கோ கல்யாணம் அப்படின்னு நினைச்சா, அவங்க ஆக்சுவலா சீரியல்ல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டருக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குழந்தைகிட்ட பேசுறேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இது வந்து ரொம்ப ஷாக்கிங்காவே இருந்தது. அதாவது நம்ம என்ன ஆயிட்டோம் அப்படின்னா, ஒரு இந்த மாதிரி விஷயங்களுக்கு அடிமை ஆயிட்டோம், அடிக்ஷன் நம்மளுக்கே வந்துருச்சு. குழந்தை வளர்ப்புல பல விஷயங்கள் நம்மளே வந்து செய்யாம விட்டுட்டு இது இப்படியே ஒரு 2.5 years 3 years ஆனதுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு பேச்சு வரலன்னு சொல்லி தேவையில்லாம போய் ஒரு அசஸ்மெண்ட்டை பண்ணி அங்க போய் டெய்லி ஸ்பீச் தெரப்பி பண்ணி அந்த குழந்தை வந்து நார்மலா டெவலப் ஆகக்கூடிய குழந்தைய கூட நம்ம வந்து நார்மலா டெவலப் ஆக விட மாட்டேங்கிறோம். ஸோ அந்த வகையில வந்து பெற்றோர்களா நம்ம ஒரு சில பொறுப்புகள் நம்ம வந்து உணர்ந்து நம்ம செய்யணும். அதுல வந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு குழந்தைக்கு லாங்குவேஜ் டெவலப் ஆகணும் அப்படின்னா, மொழி வளர்ச்சி வரணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் எல்லா கேட்ஜெட்ஸையும் நிறுத்திட்டு நிறைய அனுபவங்கள், வெளியே கடைக்கு கூட்டிட்டு போகும்போது கூட அதை பத்தி பேசிக்கிட்டே போகிறது. குழந்தை வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது, குழந்தை வந்து பேச்சு பதிவு பண்ணிட்டு இருக்குன்றது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, நம்ம வந்து ஒரு விஷயத்தை காட்டும் போது குழந்தைகிட்ட சிங்கிள் வேர்ட்ஸ்ல காட்டுறதுக்கு, பார்க்கண்ணே இது வந்து மாம்பழம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஒரு சின்ன அனுபவமா கொடுக்கணும். நம்ம அதை விட்டுட்டு பாரு இதான் மாம்பழம் சொல்லு அப்பதான் நான் கொடுப்பேன் அப்படின்னா அந்த குழந்தை வந்து பேசுறதே நிறுத்திடும். நம்ம ஃபோர்ஸ் பண்ணாம அந்த வார்த்தைகளை மட்டும் பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்க வந்து சாதாரணமா கேட்ட வார்த்தைகள்ல இருந்து ஒரு சில வார்த்தைகள் பயன்படுத்தி பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஒரு லெவல்ல நம்ம வந்து ஸ்பீச் டெவலப்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், தெளிவா பேசக்கூடியது. எந்த குழந்தை பேச்சு ஸ்டார்ட் பண்ணாலும் மழலை பேச்சு முதல்ல இருக்கும். கேர்ள்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 5.5 வயசு வரைக்குமே பேச்சு ரொம்ப தெளிவா இருக்காது, ஆனா அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. பாய்ஸ் வந்து வார்த்தைகள் கம்மியா பயன்படுத்துவாங்க, அதுவும் வந்து தெளிவா பேசுறது, அதாவது கோர்வையா பேசக்கூடியது ஒரு 7.5 வயசு வரைக்குமே கூட நீங்க வெயிட் பண்ணலாம். ஆனா அந்த அடிநாக்கு மாட்டி டங் டைன்னு சொல்லுவோம், அது மட்டும் இருக்கான்னு நீங்க வந்து உங்க பீடியாட்ரிஷியன்ட்ட செக் பண்ணிக்கலாம்.
நீங்க ரெகுலரா கரெக்டா பேசிட்டே இருந்தீங்கன்னா, தெளிவா பேசிட்டே இருந்தீங்கன்னா, நேச்சுரலா எந்த குழந்தையா இருந்தாலும் அந்த கரெக்டான சவுண்ட்ஸ் பிக்கப் பண்ணிப்பாங்க. குழந்தை வந்து தப்பா பேசுதுன்னு சொல்லி நீங்களும் அதே வார்த்தைகள் பயன்படுத்திட்டே இருந்தீங்கன்னா புது வார்த்தைகள் கத்துக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அவங்களுக்கு குறைஞ்சிடும். ஏன்னா இந்த நாக்குக்கு உண்டான தசைகள், நாக்கு கிட்ட இருக்கக்கூடிய தசைகள் இதெல்லாம் கொஞ்சம் டெவலப் ஆகும்போது தான் பேச்சு தெளிவாகும். ஸோ நம்ம கரெக்டான ஸ்பீச் மாடல் பண்ணிட்டு நிறைய குழந்தைகிட்ட கமெண்ட்ரி மாதிரி பேசும்போது அவங்களுக்கு வந்து பேச்சு தானா டெவலப் ஆகும். இந்த மாதிரி நம்ம வந்து பெற்றோர்களை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கணும். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். கண்மணி, போலீஸ் மக்களின் நண்பன் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு இன்சிடென்ட் நீ சொன்னல, அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ரீசெண்டான இன்சிடென்ட் ஞாபகத்துக்கு வந்தது. அதாவது நம்ம சென்னை போலீஸ் வந்து ஒரு ஆடை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆட்ல வந்து போலீஸ் எந்த அளவுக்கு அதிரடியான செயல்களில் ஈடுபடுவாங்கிறத விளக்கியிருக்காங்க. அப்படியா? ஆக்சுவலி அந்த ஆட் நான் இன்னும் பார்க்கவே இல்லை. நம்ம பிரேக் எடுத்துட்டு அந்த ஆட் போய் பார்த்துட்டு வந்துடலாம். அடுத்ததா மார்னிங் கஃபேல வரப்போறது ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, ஜென்ரலா வந்து பெண்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்கிறதே அவங்க மறந்துடுறாங்கல்ல? ஆமா ஸ்வாதி, கல்யாணம் ஆகி அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம், குழந்தைகள்லாம் வந்த பிறகு இவங்கெல்லாம் தான் அவங்களுடைய உலகமாவே மாறிடுறாங்கல்ல. ஆனா ராஜஸ்தான்ல சைல்டு மேரேஜ் ஆன ஒரு பொண்ணுக்கு இப்போ வந்து நிட் எக்ஸாம்ல 603 மார்க்ஸ் வந்து செக்யூர் பண்ணிருக்காங்க. சூப்பர் ஸ்வாதி. கல்யாணம் ஆன பிறகும் அவங்களுடைய கனவுகளை அவங்க பின்பற்றுறாங்க அப்படிங்கிறது நிஜமாவே ரொம்ப நல்ல விஷயம். ஆமா கண்மணி, ராஜஸ்தான் பக்கத்துல ஒரு ஊரை சேர்ந்தவங்க தான் வந்து ரூபா யாதவ். இவங்களுக்கு பார்த்தோன்னா 8 வயசுலயே வந்து அவங்க சொந்தக்கார பையனோட கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து படிப்பை நிறுத்தவே இல்லை. 10th and +2ல பார்த்தோன்னா 84% மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஸோ படிப்புல அவங்களோட ஆர்வத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட கணவரும் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்காரு. சூப்பர் ஸ்வாதி. கல்யாணம் ஆன பிறகும் மனைவியோட ஆசை என்ன, கனவு என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வச்சிருக்காரு. இவ்வளவு என்கரேஜிங்கா சப்போர்ட்டிவா இருந்திருக்காருன்னா நிஜமாவே பெரிய விஷயம் தான். ஆமா கண்மணி, ரூபாக்கு பார்த்தோன்னா டாக்டர் ஆகணும் அப்படிங்கறது தான் ஆசை. ஸோ அந்த ஆசையை புரிஞ்சுட்டு அவங்களுடைய கணவர் வந்து ஒரு நிட் கோச்சிங் சென்டர்ல வந்து சேர்த்து விட்டுருக்காரு. போன வருஷம் பார்த்தோன்னா அவங்களால வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அவங்களோட மார்க்ஸ் வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு. ஆனா அந்த கோச்சிங் சென்டரும் சரி, அவங்களோட கணவரும் சரி இவங்களை வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணி இந்த வருஷம் பார்த்தோன்னா அவங்க வந்து 603 மார்க்ஸ் வந்து செக்யூர் பண்ணி டாக்டர் ஆக போறாங்க. சூப்பர் ஸ்வாதி. ரூபா யாதவுக்கு நம்மளுடைய சார்பா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு அடுத்த பகுதியான அவ்வை சொன்ன மொழியாம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம். அவ்வை சொன்ன மொழியாம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு ஆத்திசூடியில் 32வது வாசகம் பார்க்க போகிறோம். இந்த வாசகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொல் நமக்கு அதிகம் பரிச்சயம் இல்லாத ஒரு சொல். மொத்தமே 6 எழுத்துக்கள் தான், 2 சொற்கள் தான். கடிவது மர, அதுதான் இந்த வாசகம். கடிவது மர. இந்த கடிவதுன்னு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மர அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும், பட் அதனோட விளக்கத்தை நம்ம பார்க்கத்தான் போகிறோம். இந்த கடிவது என்ன அப்படின்னா கடிந்து கொள்வது, அதுதான் கடிவது. இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கும் கடிந்து கொள்வதுன்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். யாரோ மனம் புண்படியும்படியாக பேசுவது, அப்படின்னா வருந்தும்படியாக பேசுவது, யாருக்கும் கோபம் வர மாதிரி பேசுவது, ப்ரொவோக் பண்ணுற மாதிரி பேசுறது அப்படின்னு சொன்னால் பல பேர் புரிஞ்சிருக்கும். இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கடிவது தான், கடிந்து கொள்வது அப்படிங்கிறது தான். அடுத்தது மர. இந்த மரங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த கடிவது மர அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, தயவுசெய்து யாரும் கடிந்து கொண்டு பேச வேண்டாம், ரொம்ப கடுமையான சொற்களை பயன்படுத்த வேண்டாம். இந்த கடுமையான சொற்கள் நமக்கே தெரியும், அது மிகப்பெரிய தீய விளைவு ஏற்படுத்தக்கூடிய விஷயம். அதெல்லாம் அது வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறது தான். தீயினால் சுட்டப்பனும் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்னு திருக்குறள் சொல்லுது. அதனால அது ஒருத்தரை வந்து நெருப்பினால் சுட்டா கூட அது ஆறி போயிடும். ஆனாலும் வந்து வார்த்தைகளால் ஒருவருக்கு ஏற்படுத்துகிற அந்த வடு மாறவே மாறாது, மறையவே மறையாது அப்படின்னு திருக்குறள் சொல்லுது. இதெல்லாம் இந்த வாசத்துக்குள்ள அடங்குது. கடிவது மர அப்படிங்கிறது அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன அது மர அப்படின்னு ஏன் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன் கடிவது கூடாதுன்னு சொல்லலாம், கடிவது வேண்டாம்னு சொல்லலாம், அது என்ன கடிவது மர அப்படின்னு ஏன் சொல்லணும் அப்படின்னா, இதெல்லாம் ஒரு தேவையற்ற ஒரு ஆராய்ச்சி தான். அதனால் அந்த மரங்கிற அந்த சொல்லுக்கு பின்னால் என்ன இருக்குது அந்த நுட்பத்தை பார்க்க போகிறோம், அவ்வளோதான். இந்த மர அப்படிங்கிறது பின்னால் என்ன நுட்பம் இருக்குது அப்படின்னா, இப்போ கூட கிராமத்தில் சொல்லுவாங்க மறந்து போச்சு அப்படிங்கிறதுலாம் ஒருவேளை நகரத்தில் சொல்லலாம். ஆனால் கிராம வாய்க்கெல்லாம் இப்போ கூட என்ன அப்படின்னா நினப்பில்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த நினப்பில்லை அப்படிங்கிற சொல் தான் பொதுவாக தமிழகத்தில் கிராமங்களில் பயன்படுத்தக்கூடிய சொல்லாக இருக்கிறது. இந்த நினப்பில்லை அப்படின்னா நினைவில் இல்லை அப்படிங்கிறது தான் அது பொருள், வேறு ஒன்றுமே இல்லை. ஆக அந்த நினைவிலிருந்தே அகற்றி ஆக வேண்டும். அதுதான் கடிந்து கொள்வதுங்கிறது. நம்ம நினப்பில் கூட இருக்கக்கூடாது, நம்ம நினைவில் கூட இருக்கக்கூடாது, நம்ம எண்ணத்திலோ சிந்தனையில கூட
அப்படி ஒன்று இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் மறை அப்படின்னு சொல்றது, வேற ஒன்றுமே இல்லை. கடிவது மறை அப்படின்னா அந்த மாதிரி எண்ணமே வச்சுக்காதீங்க, அப்படி ஒரு நினைப்பே வேணாம், யாரையாவது நம்ம கடிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணமே வேண்டாம் அப்படிங்கிறத தான் சொன்னது கடிவது மறை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கடிவது இதில் வந்துடலாம். இந்த கடிவதுங்கிறது ஏற்கனவே சொன்னால் கடிந்து கொள்வது, அதுதான், வேற ஒன்றுமே இல்லை. ஏன் கடுமையான சொற்களை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கடுமையான சொற்கள் கூட ஒரு விதத்தில் திருக்குறள் சொன்ன மாதிரி இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு இனிமையான சொற்கள் இருக்கும்போது கடுமையான சொற்கள் பயன்படுத்துவது என்பது கனி இருக்கும்போது காய் எடுத்து சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எதற்காக மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள் சொல்ல, இந்த கடுமையான சொல் என்பது உண்மையிலே யாருக்கும் எந்த பயனும் தரப்போவதில்லை. அது இன்னும் ஒரு தீய விளைவு தான் உண்டாக்கும். ஆனால் ஏன் இருந்தாலும் பல பேர் பயன்படுத்துறாங்க, அதை நம்ம பார்ப்போம். யார் பயன்படுத்துறாங்க பார்த்தீங்கன்னாக்க, அம்மாவோ அப்பாவோ பிள்ளைகிட்ட பயன்படுத்தலாம், ஆசிரியர்கள் மாணவர்களை பயன்படுத்தலாம், மேலதிகாரிகளும் உயர் அதிகாரிகளும் கீழே உள்ள பணியாளர்களிடம் இதை பயன்படுத்தலாம். அதை நம்ம பார்த்துருக்கோம். அப்படின்னா யாரெல்லாம் மேலே இருக்கிறார்களோ அவர்களும் கீழே இருக்கிறவர்களிடம் இதை பயன்படுத்த முடியும். எங்கே பார்க்கலாம், ஹோட்டலில் போய் பார்க்கலாம். ஹோட்டலில் ஒரு 5 நிமிஷம் லேட்டாக ஒரு சர்வர் வந்துட்டாருன்னா அவர்கிட்ட கடிந்து கொள்வதை பார்க்க முடிகிறது. அப்படி இல்லைன்னா பயணிக்கும் பஸ் கண்டக்டருக்கும் நடுவில் கடுமையான சொற்கள் பயன்படுத்தப்படுகிறது. எங்கெல்லாம் ஒருவர் மற்றவரை விட தான் உயர்ந்த இடத்துல இருக்கிறோம், மேலான இடத்துல இருக்கிறோம்னு நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் பயன்படுத்துறாங்க. யாரும் கீழே இருக்கிறவங்க கடினமான சொல்ல பயன்படுத்தல, மேலே இருக்கிறவங்க கடினமான சொல்ல பயன்படுத்துறாங்க. இதுவே தவறு. இந்த எண்ணமே கூடாது அப்படிங்கிறதான் இப்ப நல்லா மறை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு எண்ணமே வேண்டாம். நான் ஏதோ ஒரு மேல இடத்துல இருக்கேன், நான் ஒரு அதிகாரியாக இருக்கேன், கீழே இருக்கலாம் எனக்கு அடிமையாகல் அப்படிங்கிற மாதிரிலாம் தேவையில்லை. அப்படி யாருக்கும் அடிமை இல்லை அப்படிங்கிறது தான் இது இந்த வாசத்தோட இன்னொரு பொருள். அப்படி இல்லை, நம்ம கடிந்து கொள்வதற்கான எந்த ஒரு உரிமையும் நமக்கு இல்லைங்கிற முதல்ல தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே. அதுதான் அடிப்படையான விஷயம். அப்புறம் இரண்டாவது, ஏன் கடிந்து கொள்கிறார்கள், யார் கடிந்து கொள்கிறார்கள் பார்த்தோம். அவங்க யாரெல்லாம் கடிந்து கொள்கிறார்கள்னா, யாருக்கு எல்லாம் அதிகாரம் இருக்கிறதோ அவங்கெல்லாம் கடிந்து கொள்கிறார்கள். யாருக்கெல்லாம் இதனால் எந்த ஒரு பாதிப்பும் தனக்கு வராதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் கடிந்து கொள்கிறார்கள். ஏன் பணியாளர் மேலதிகாரியை கடிந்து கொள்வதில்லை அப்படின்னா, கடிந்து கொண்டு ஒரு வேலையை விட்டு எடுத்துருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கு, ஒரு அச்சம் இருக்கு. தனக்கு எந்த ஒரு அச்சமும் இல்லைங்கிறவங்கலாம் கடுமையான சொற்களை பயன்படுத்துகிறார்கள். ஸோ அவங்க பயன்படுத்துறாங்க. ஏன் பயன்படுத்துறாங்க? அதுதான் ஒரு உளவியல் சார்ந்த விஷயம் தான், நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஏன் ஒரு மேலதிகாரி அல்லது உயர் அதிகாரி தன் கீழே உள்ள பணியாளர்களிடம் கடுமையாக நடந்து கொள்கிறார், ஏன் கடுமையான சொற்கள் பயன்படுத்துகிறார் அப்படின்னா, அவர் நினைச்சிட்டு இருக்கார் கடுமையான சொற்கள் சொன்னாதான் வேலை நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. இது ஒரு தவறான புரிதல், தவறான எண்ணம். அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு எண்ணமே வேண்டாம். ஏன்னா பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தான் மிகவும் கடுமையான சொற்களை பயன்படுத்தி மிகவும் கடுமையாக இருந்தா, இன்னும் சரியா சொல்லணும் ரொம்ப சிடுன்னு இருக்கணும், எப்போ அப்படி இருந்தால் தான் வேலை நடக்கும் அப்படின்னு சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு மாதிரியான ஒரு மன நோய் தான். அது மன்னிக்கணும், வேற எதுவுமே இல்லை. இனிமையாக பழகி இனிமையான சொற்களை சொல்லி கூட பணியாளர்களிடமும் உதவியாளர்களிடம் வேலையை பெற முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாம போச்சு. அதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அதை விட மிக முக்கியமான ஒன்று, யாரெல்லாம் இனிமையாக பழகி இனிமையான சொற்களை பேசுகிறார்களோ அவர்களால் தான் உண்மையிலே நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்க முடியுது. எல்லாருக்கிட்டையும் அவங்களால தான் ஒரு டீம் மேனாக வர முடியுது, ஒரு டீம் லீடராக அவங்கள தான் வரவே முடியும். ஆனால் இது மாதிரியான எண்ணம் பொதுவாக தமிழகத்தில் இல்லை. எங்கே போனாலும், சின்ன கடைக்கு போனால் கூட இந்த கடை உரிமையாளர் எப்படி தன்னுடைய பணியாளர்கிட்ட பேசுறாரு அப்படின்னு நாமே பார்க்குறோம். நாம் வெளியேருந்து ஏதோ ஒரு கடையில் ஏதோ பொருள் வாங்க போகும்போது கூட நம்ம முன்னாலேயே அந்த உரிமையாளர் பணியாளர் எந்த அளவுக்கு கடிந்து கொள்கிறார்கள் நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம இல்லாத போய் எந்த அளவுக்கு கடிந்து கொள்வாரும் பாருங்களேன். இது எல்லா இடத்துலையும் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுக்க எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. யாரேனும் எப்போதேனும் யாரிடமாவது கடின சொற்களை பயன்படுத்தாங்களோ இல்லைங்கிற அளவுக்கு வந்துட்டோம். இதுல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா இது மாதிரி ஒரு எண்ணத்தையே நம்ம எடுத்துடணும். இந்த மாதிரி கடினமாக பேசுவது, கடும் சொற்களை சொல்வது அப்படிங்கிறது நம்ம எண்ணத்தை நீக்கி ஆகணும். அதுதான் மறை அப்படிங்கிறது. இந்த கடும் சொற்கள் அப்படிங்கிறது பொதுவாக நம்ம பார்த்தோம்னா மேலை நாடுகளில் அவ்வளவு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக ஆங்கிலத்துல எல்லாம் அவ்வளவு இல்லைன்னு சொல்றோம். பல வட மாநிலங்களில், குறிப்பாக குஜராத் போன்ற மாநிலங்கள் எல்லாம் அவர் பழகுகிற போதே கூட மிகவும் இனிமையாகத்தான் பழகுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பழக்க வழக்கத்திலே பார்க்கிறோம். அது பஞ்சாப்ல ஆகட்டும், குஜராத்ல ஆகட்டும், அல்லது மகாராஷ்டிராவிலே ஆகட்டும், அங்கெல்லாம் எப்படி மேலதிகாரிகளும் பணியாளர்களும் ஒருவருக்கு ஒருவர் ரொம்ப இணக்கமாக பழகிறார்கள் பார்க்கிற போது இதெல்லாம் நம்ம இன்னும் அதிகம் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறதோ அப்படின்னு தோணுது. மிக நீண்ட தூரம் நம்ம இன்னும் செல்ல வேண்டி இருக்கிறது என்று தோன்றுகிறது. ஆனால் இதற்கெல்லாம் ஏற்கனவே நம்மிடம் இருந்திருக்கு. கடிவது மறை அப்படிங்கிற வாசகம் அது எதுவும் இப்போ வந்தது இல்லை. சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அவ்வையார் சொல்லிவிட்டு சென்றதுதான். ஆனால் இந்த கடிவது மறைங்கிற அந்த வாசகத்தை நம்ம மறந்துட்டோம். அதுதான் ரொம்ப துர்பாகியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, இந்த கடும் சொற்களை பயன்படுத்துவது என்பதிலிருந்து வெளியே வந்து இனிய சொல்லாக இனிய முகமாக நம்மளோட பழக முடியும் அப்படின்னு சொன்னா அதுதான் நமக்கு நம்ம எதிர்பார்க்கிற ஒரு நல்ல பயனை தரும், நல்ல விளைவை தரும். அதுதான் நமக்கு ஒரு நாகரிகமான சமுதாயம் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை பெற்றுத்தரும். ஆனால் இதெல்லாம் நம்ம இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கிற நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். கடும் சொற்களிலிருந்து வெளியே வருவோம், கடிவதை மறப்போம். கடிவது மறை என்கிற இந்த வாசகம் சொல்வது அதுதான். நம்முடைய எண்ணத்திலிருந்து அகற்றி விடுவோம். இனிமையுடன் பேசுவோம், இனிமையுடன் பழகுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எனக்கு
நம்ம மார்னிங் கஃபேல வழக்கம் போல நிறைய சுவாரஸ்யமான பகுதிகள் தகவல்கள் எல்லாம் பார்த்தோம். அது எல்லாமே பார்த்து நீங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். இதே மாதிரி அடுத்த மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்வாதிஷ்டா மற்றும் கண்மணி. இது உங்கள் மார்னிங் கஃபே, presented by Ponvanda Detergent, powered by Cyball.